வெல்கம் பேக் டு ஷார்ட் கேமிங் தமிழ் வைட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆர்க் சர்வரோட மூடோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். மூடுன்னா அவ்வளோ பெரிய மூடெல்லாம் இல்லை ஜெய்ஸ், ஆம்பர் மட்டும் ஒரு 1 பில்லியன் ஆம்பர் கிட்ட மூடு போட்டிருக்கோம். இவ்வளோ நேரம் நான் வந்து கொஞ்ச நேரம் மட்டும் விளையாடிட்டு இருந்தேங்க. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரில் காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்னு. வழக்கம் போல தான் கைஸ் எல்லாமே இருக்கும். ஆம்பர் மட்டும் ஒரு ஒன் பில்லியனு இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருந்தேன் கைஸ். லெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். கிராஃப்டிங் ஸ்டேஷன்லாம் அன்லாக்கே ஆகலை. இப்போ நான் உங்களுக்கு எதனாச்சும் ஒன்று வாங்கி கட்டுறேங்க கைஸ். இங்கே பாருங்க, கோல்டு செயின் வாங்கிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஆம்பர் வந்து அன்லிமிட்டட் தான் இருக்குது. ப்ளீஸ் பேராஸ்டார்லாம் இருக்குது. இது எப்படி அறுக்கணும்னு நீங்கள் வேணால் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நான் அடுத்த வீடியோவில் இது எப்படி அறுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். கொஞ்சம் கேம்ப் ஃபயர் மேக் பண்ணுற பர்சன்ட் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, அப்புறம் ஃபுல்லாமே பண்ணிட்டேன், ரொம்ப போர் அடிக்கும் உங்களுக்கு அப்படின்றதுனால தான் ஆன் பண்ணுவேன். கேம்ப் ஃபயர் மட்டும் மேக் பண்ணி வச்சுட்டா போதும். ஓகே கைஸ், வந்து நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், வேஸ்ட் நம்ம இந்த இடத்துலையே கட்டுவோமா இல்லை வேறு இடம் பார்க்கலாமா அப்படின்னு. வாய் வேறு எனக்கு கொலருது கைஸ். உங்களில் எத்தனை பேருக்கு இப்போ ரீசெண்டாக இந்த ட்ரிஃப்ட் ஸ்கின்னை பிடிக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கிராஃப்ட்டு எனக்கு சுத்தமாக பிடிக்கல கைஸ். எனக்கு போட்டு காட்டுறேன் அந்த கிராஃப்டை. பாருங்க கைஸ், எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரியாக இருக்குது பார்க்கறதுக்கு. சுத்தமாக பிடிக்கல கைஸ். இது போன வாட்டியாவது ஒன்று வந்தது, அது கொஞ்சம் நல்லா இருந்தது. சுத்தமாக இல்லை கைஸ். ஃபியூல் ஒரு கேம்ப்பா. உட்டுவே போட்டுடலாம். இது மட்டும் லைட்டாக ஆர்வெஸ்ட் ரேட்டிங்லாம் அதே தான் கைஸ். நான் மீலி டேமேஜ் போட்டதுனால கொஞ்சம் நிறைய வருது, அவ்வளோதான். இதுக்குள்ளே உட்டு மட்டும் போட்டு ஃபைட் ஃபயர் கொடுத்துடலாம். லெவலில் வந்துருக்கு. எத்தனை லெவலில் போடுறீங்க மூமெண்ட் கொடுத்துருக்கேன் கைஸ். இன்னைக்குள்ளே நம்ம எப்போனாவது ஒரு 25 லெவல் பேஸ் பண்ண இருப்பாங்களா கைஸ். இந்த டூடுவை கொஞ்சம் எழுதி போட்டுக்கலாம் கைஸ். என்ன அடிச்சிருச்சு டூடு. ஓகே, இதை என்ன எழுதி போட்டுருக்கேன். ஃபாஸ்ட் ப்ளீஸ். இதுக்கு ஒரு 25 லெவலாவது ரீச் பண்ணணும் கைஸ் நம்ம. போயிட்டு வீட்டுக்கு இப்போ ஆயிடுச்சுன்னா ஒரு 2 லெவல் ஏறும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இருங்க கைஸ், அது வரைக்கும் வந்து கிராஃப்ட் பண்ணுவாமா இதெல்லாம் அன்லாக் பண்ணுவேன் கைஸ். இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் தேவைப்படும் கைஸ். நான் இப்போ இருக்கு இந்த இடத்துல ஒரு பேஸ் காட்டுறேன் கைஸ். லெவல் வந்துருச்சு. எத்தனை வந்திருக்கு? 2 தான் கைஸ் வந்துருக்கு. ஒன்று வந்து வெயிட்டு, இன்னொன்று வந்து வெயிட்டு 1000 இருக்குது. அப்படியே வெயிட்டு போடான்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம ரிசோர்ஸ் அடிக்க அடிக்க அது வெயிட்டே ஃபுல்லாகிடும். அப்புறமா இன்னொன்று வந்து கம்மியாக போட்டுருக்கேன் ப்ளீஸ். மீட்டுக்கு நல்லா குக் ஆகிட்டான். வந்து லிட்டில் பிஎம் அந்த பர்சன்ட் வந்துருச்சு கைஸ். இப்போ நம்ம பேஸ் கட்டணும். ஒரு டேம் டூடு இந்த பர்சன்ட் வந்துருச்சு. தெரிஞ்சு நம்ம ஃபஸ்ட்டு இந்த டேம் டூடு இந்த பர்சன்ட் டேக் அண்ட் ஆப். ஓகே, இது வந்து ஸ்லீப்பிங் பேக் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஐடு ஃபைபர் மட்டும் வேணும் கைஸ். இந்த அன்லிமிட்டட் ஆம்பர் மூடு கண்டினியூ பண்ணலான்னா அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கண்டினியூ பண்ண சொன்னீங்கன்னா நான் கண்டினியூ பண்ணுவேன். அப்படி இல்லைனா நார்மலாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, வேறு என்ன கேம் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் அதே சொல்லுங்கள். நான் அதே விளையாடி போடுறேன். இது ஃபைபர் எப்படி இது போதும். பேராசாடு கொடுத்துடலாமா? 200 தான். நெல்லு ஓடுது. சாரி கைஸ், ஒரு கால் வந்துருச்சு கைஸ். அங்கே பாருங்கள், அது ஓடி ஒரேடியாக அந்த ஸ்பைனோ கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு
பையனை வேறு எப்படி வந்ததுன்னு தெரில. நம்ம வீட்டை பாதைக்கு டார்கெட் பண்ணி அந்த டூடோ பண்ணி ஐடியா தரலாங்க. ஐடியா பையனை அடுத்த நாள் இங்கே வந்துட்டு இருக்கு. கொல்ல முடிந்தாவது நல்லா இருக்கும். இந்த மாஸ்கோ சாப்ஸை டேம் பண்ணிடலாமா? ஓகே கைஸ், வந்து இந்த மாஸ்கோ சாப்ஸ் வந்து நான் டேம் பண்ண போகிறேன். நம்ம எப்படி டேம் பண்ண போகிறோம்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது கைஸ். அதனால் 15 இன்ட்ரெஸ்ட் மூடி பலம் கொடுத்து டேம் பண்ணிடலாம். கைஸ் 2 இருக்குது. 50வது லெவலுக்கே டேம் பண்ண போகிறேன் கைஸ். கொடுத்து டேம் ஆகிடுச்சு. வேறு மாதிரி வேறு. ஓகே கைஸ், அப்படியே வேண்ட்ரிங்கில் போட்டுவிட்டா ஃபைபர்லாம் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ப்ளீஸ் இது அப்படியே வேண்ட்ரிங்கில் போட்டுட்ருக்கேன். நைட் வேறு ஆகிடுச்சு கைஸ். இருங்க கைஸ், நான் மார்னிங் ஆனால் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோவா எதுவும் தெரியாது நைட் நேரத்தில். நான் மார்னிங் ஆனால் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஸோ கைஸ், இவ்வளோ நேரம் உட்காந்து ஐடி கலெக்ட் பண்ணி அப்படியே ஒரு வழியாக அந்த பெட்டை கிராஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ பர்சூட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த பர்சூட்டை போட்டு தூங்கினா மட்டும் பர்சூட்டு கம்ப்ளீட் ஆகிடும். இந்த இடத்துலேயே போட்டு வைக்கணும். ஸ்கேம்ப் ஃபயர் பக்கத்துலேயே போகணும். நல்லா குளிர். படுத்துட்டு பர்சூட்டு கம்ப்ளீட். பிளேஸ் லெவல் வந்துருச்சு. 10வது லெவல் ஃபைனலி 10வது லெவல்கிட்ட ரீச் ஆகிட்டோம். வந்து மீடி டேமேஜ் போட்டுருவேன். ஏன்னா ரிசோர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் ஆட் ஆகுது. கைஸ், இத்தனை லெவல் ஆட்டோம். 10வது லெவலு இன்னும் ஒரு 15 லெவல் ஏறினா 25 கிட்ட வந்துடலாம் கைஸ். கைஸ் வந்து இப்போதைக்கு நான் பேஸ்லாம் கட்ட போகிறதில்ல, சும்மா ஃபவுண்டேஷனை மட்டும் போட்டு விட போகிறேன் கைஸ். எனக்கு தெரிஞ்சு 25லாம் வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். ஒரு 15 கிட்ட மட்டும் வர ட்ரை பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பேஸ் பில்ட் பண்ணிடலாம் கைஸ். ஸோ வந்து நான் பிளாக் பண்ணுறேன் கைஸ். அதே இந்த ஆட்டை போட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. டூடு ரெஸ்ட் மாஸ்க் இருக்குது என்கிட்ட. டூடு இந்த மாஸ்க் எடுத்து ஆட்டில் போட்டுடலாம் கைஸ். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. இருங்க நான் கேமராவில் வியூவில் வந்து காட்டுறேன் கைஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கு. இந்த மாஸ்காவது நல்லா இருக்குது. இன்னும் அப்படியே ஃபுல்லாக மூடி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் கைஸ் பார்க்க. இது அந்த மூஞ்சி மட்டும் அப்படி தெரியுது கைஸ். மாஸ்கே போட்டுப்போம். தெரிஞ்சு வேணான்னு நினைக்கிறேன் கைஸ். கழட்டிடலாம். ஆனால் ஒரு மாதிரியாக இருக்குது கைஸ். வந்து வேறு என்ன பண்ணலாம்? இப்போ நான் அது டேம் பண்ணுவோம் கைஸ். இந்த வீடியோவில் ஒரு மாஸ்கோ சாப்ஸ் டேம் பண்ணேன். அதுக்கப்புறமா வேறு நாள் டேம் பண்ணுவோம். கிளப்பாக இருக்குது போல. இது பண்ணிட்டு ஒரு பேராசார் ஒன்று பிடிக்கலாம் கைஸ். அதோட முன்னாடியே ஒன்று இருக்குது, அதையே கூட பிடிக்கலாம். நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் இருக்குது கைஸ். ப்ரீமியமான ஐட்டம்ஸ். அதான் அந்த க்ரவ் பார், அப்புறம் அந்த ஈரி பிஸ்டல் எல்லாமே இருக்குது. இந்த கிளப்பு மட்டும் வுட்டு மட்டும் வேணும்னு நினைக்கிறேன். 4 வுட் 4 வுட்டு தான். நம்ம அந்த பேராசாரை தான் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனாவது லெவலு கைஸ்? 40 நல்ல லெவல் தான் முடிச்சிடலாம். ஈஸியாகவே பிடிக்கலாம். ஸ்மூதி பழம் கொடுத்தாலே பிடிக்கலாம். எடுத்து டேம் பண்ணுவோம். கேஷ் போலாவில் மாட்டிக்கிட்டு படிக்கலாம். கைஸ் ஒரே நிமிஷம் இருங்க. கேம் சவுண்டு மட்டும் நான் கம்மி பண்ணிட்டு வந்துடுறேன். கேஸ் எனக்கு தெரிஞ்சு இப்போ அவ்வளோ கேட்காது. கேம் சவுண்டே கேட்காது. நான் பேசுறது தான் மட்டும் தான் கேஸ் கேட்கும். ஏன்னா ரொம்ப கேம் சவுண்டு ஃபுல் நிறைய இருக்குங்க கேஸ். அதனால் உங்களுக்கு நான் பேசுறதே கேட்காது. ஐயோ கைஸ் 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 போல எடுத்துக்கிச்சு. ஐயோ
இதுதாங்க யூஸ் பிரச்சனை. ஸோ ட்ரோப்பர் வேறு எவ்வளோ ஏறி இருக்குதுன்னு தெரில. ஏரோ பவ் அண்ட் ஏரெல்லாம் இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும் கைஸ். போயிடுச்சு அவ்வளோதான் கைஸ். அந்த இதுவும் போயிடுச்சு பேராசாட். ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ நம்ம இதோட வந்து முடிச்சுப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன். ஓகே கைஸ், டாட்டா பை பை, see you.